ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப சிம்பிளான சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணியில் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். டைம் இருந்ததுன்னா ஒரு 5 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து தொளி உளுந்து சேர்த்துருக்கிறேன். தொளி உளுந்து இல்லாதவங்க நார்மல் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கு. இந்த சமயத்தில் இது கூட 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் சேர்த்துக்கலாம். இங்கே காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா ஒரு 15 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கொத்தமல்லி வாசம் வந்து நல்லா வர ஆரம்பிக்கணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் வந்து நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக புளி சேர்த்துடக்கூடாது. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை பவுடரை அரைச்சி எடுக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பருப்பு நல்லா ஊறியிருக்கும். அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியில் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு இந்த பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு பருப்பு எடுத்து தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மேலே போடுறதுக்காக நமக்கு தேவைப்படும். மிச்ச பருப்பை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமலேயே அரைச்சிக்கோங்க. இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும். பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான மாவு ரெடி. இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்ச வத்தல், கொத்தமல்லி எல்லாத்தையுமே இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு தோசை தவா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து லேசாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி ஊத்தப்ப மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம அரைச்சி எடுத்த பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடிசாக துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஊற வச்சுருந்த பருப்புலேருந்து கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பருப்பு எடுத்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. சுற்றிலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மேலே அமுக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அதை திருப்பி விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேல் சைடும் பொரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். இதே போலவே ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டுட்டிங்கன்னா இந்த தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வெஜிடபிள் சால்னாவோட இல்லைனா தேங்காய் சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.